நேத்து ராத்திரியே நம்ம தர்ஷன் அவளை டிராப் பண்ணிருக்கணுமே ஆண்டி. ஐயோ இல்லையேப்பா, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணலாமாப்பா? வேண்டாம் வேண்டாம் ஆண்டி, கிவ் மீ சம் டைம், நானே உங்களுக்கு கால் பண்றேன். கொஞ்சம் சீக்கிரம் என்னன்னு பாருப்பா. சரிங்க ஆண்டி. சாக்ஷி சாட்சி இல்லப்பா தம்பி, அவ எங்கேயோ வெளியே போயிருக்கா. காலையில பேங்க்குக்கு போகணும்னு சொன்னா, பணத்தை எடுத்து யாருக்கும் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு இருந்தாப்பா. ஆனா அவ கொஞ்சம் டென்ஷன் ஆன மாதிரி தெரிஞ்சது. நீ உள்ள வாப்பா. பரவாயில்ல ஆண்டி. நீயா? நான் தான். அப்போ அன்னையில இருந்து எங்களுக்கு தொல்லை கொடுத்த நீதானாடா? டேய், அன்னைக்கு உன்னை ஜிம்ல வான் பண்ணது பத்தலையா உனக்கு? வரம்போக்கு நாயே, நான் அன்னைக்கு அங்கேயே கொண்டு போட்டுட்டோம்டா. ஒண்ணு இருக்க வேண்டியதானே, நான் அப்பவே செத்துருப்பேன். ஆனா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி என்ன அவமானப்பட வச்சுட்டேல, அது மட்டும் இல்லாம வாணி பண்ணல, அதுதான் நீ பண்ண தப்பு. அன்னையில இருந்தே நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். பெங்களூர்லயே உன்னை போட்டு தள்ளிடலாம்னு நினைச்சேன். ஆனா உன்னோட டீம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குல்ல, அதனாலதான் உன்னை இந்த இடத்து வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். இங்க பாரு, உனக்கும் எனக்கும் என்ன வேணாலும் பகை இருக்கலாம், ஆனா என் ஃப்ரெண்ட்ஸை எதுவும் பண்ணாத, அவங்கள விட்டுடுறா. உன்னோட ஃப்ரெண்ட்ஸா? அவங்கள விட்டுறணுமா? அவங்கள பிடிச்சாதானே நான் விடுறதுக்கு. என்ன விட்டு, எனக்கு எதுவும் தெரியாது. அது அது உன் கேர்ள் ஃப்ரெண்ட் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. என் ரிவெஞ்ச் உன் மேல மட்டும்தான். அதுக்குதான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். அன்றைக்கு ஜிம்ல நான் எதுவுமே பண்ணல. நீ நினைக்கிற மாதிரி நான் சாக்சியை அட்டாக் பண்ணவே இல்லை. வேற யாரோ தான் இருக்கணும், எனக்கு தெரியாது. வேற யாரோவா? சனி, சனி, சாக்ஷி, சனி, சாக்ஷி, சாக்ஷி, உனக்கு எதுவும் ஆகல? சனி, எனக்கு ரொம்ப பயமா பயப்படாத, இருக்கு. பயப்படாத.
பணம் இருந்த பேக் அடிச்சிருச்சு, அதுவும் தர்ஷன் கார்ல. தைரியம் இருந்தா மாயவனத்துக்கு வாடான்னு ரோட்ல எழுதிருக்கானுங்க. என்ன நடக்குதுன்னு புரிய மாட்டேங்குது. I don't know. நான் உங்ககிட்ட போன்ல பேசினதுக்கு அப்புறமா தர்ஷன் கிட்ட பணம் கொடுக்கிறதுக்கு போனேன். I was blanked out. அதுக்கப்புறம் நான் கண்ணை திறந்து பார்க்கும்போது I was here. தீக்ஷா எங்க? தீக்ஷா. தர்ஷன் எங்க? சனி, நான் தர்ஷனை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். மச்சான், தர்ஷன் எங்கடா போன? தெரியல மச்சான். நேத்து என் காரை சர்வீஸ் கூட போகும்போது எல்லாமே பிளாக் அவுட் ஆயிடுச்சு. கண்ணை திறந்து பார்த்தா இங்க இருக்க. இது மாயாவன கார்டு தானே? ஆமாண்டா, தீக்ஷாவோட அம்மா எனக்கு கால் பண்ணாங்க. நேத்து ராத்திரி அவளும் வீட்டுக்கு போகவில்லையாமா. ஐயோ கடவுளே, நேத்து நைட்டு நான் தாண்டா அவளை வீட்டுல கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு வந்தேன். மச்சான், வேணும்னு எவனோ ஒருத்தன் நம்ம கிட்ட விளையாண்டுட்டு இருக்காண்டா, அது மட்டும் தெரியுதுடா. எவனோ ஒருத்தன் நம்ம எல்லாரையும் நோட் பண்றான்ட்டு தீக்ஷா மேல அட்டாக் பண்ணும்போது நான் சொன்னல பாரு, உன்கிட்ட பணம் இருக்கு, அது அவங்கிட்ட கொடுத்துட்டு தீக்ஷாக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வர்றதுக்கு முன்னாடி அவளை நம்ம இங்க இருந்து காப்பாத்தி கொண்டு போயிடலாம்டா. சரிடா, இந்த பணத்தை கொடுக்கறதாவே வச்சுப்போம். யார்கிட்ட கொண்டு போய் கொடுப்ப? எவ்வளோன்றா போய் கொடுப்ப? டேய், நமக்கு எந்த ரேண்டம் கால்ஸும் வரவே இல்லையடா. ரான்சம் கால் வரணும்னு சொல்றீங்க? பின்ன மச்சான், நீ இவளை கூட்டிக்கிட்டு இந்த பணத்தை என்கிட்ட கொடுத்துட்டு இங்க இருந்து போயிடுறா. நான் இந்த பணத்தை அவங்கிட்ட கொடுத்துட்டு தீக்ஷா கூட்டு வந்துடுறேன்டா. சரி இரு, நான் தீக்ஷா கால் பண்ணி பாக்குறேன். ஒன் லாஸ்ட் டைம். தர்ஷன், தீக்ஷாவோட போன் உன்கிட்ட எப்படி? இல்ல, காட்டுல கிடைச்சது. அதெல்லாம் நான் அப்புறமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். மச்சான், நீ முதல்ல இவளை கூட்டு இங்க இருந்து கிளம்புடா. நான் அந்த காசை அவன்கிட்ட கொடுத்துட்டு தீக்ஷா கூட்டிட்டு வந்துடுறேன்டா. நீ தனியா போக வேண்டாம்டா, உன் கூட நானும் வரும். வா. வேணாம் மச்சான், அந்த ரிஸ்க் நீ எடுக்க வேணாம்டா. நீங்க பாரு, நீயோ பெரிய பிசினஸ் ஃபேமிலி, அப்பா அம்மாக்கு ஒரே பையன். ஆனா நான் ஒரு அனாதரா. லூசு மாதிரி எதையோ பேசிட்டு இருக்காத. இல்ல சனி, தீஸ் ரைட். நீ ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். சூப்பர்மா, லைஃப் டைம்ல நீ ஃபர்ஸ்ட் டைமா கரெக்டா பேசியிருக்க. டேய் மச்சான், பேக் குடுறா. குடுறான்றல. டேய் தர்ஷன், நில்றா. சனி, வெயிட். உனக்கு இன்னும் புரியவே இல்லையா? இட்ஸ் ஆல் இன் தி கேம். இதை எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறது யாரும் இல்ல, தர்ஷன் தான்டா. வாட்? லெட் மீ எக்ஸ்பிளைன். தர்ஷன் இஸ் பிஹைண்ட் ஆல் திஸ். எனக்கு இது எப்படி தெரிய வந்துச்சுன்னா, இந்த டைரியில இருக்கிற இந்த பேஜஸ் பாரு. இது தர்ஷனோட டைரி பேஜஸ். எனக்கு அப்பா அம்மா கிடையாது, என்கிட்ட காசும் இல்லை. நான் கண்டிப்பா நிறைய பணம் சம்பாதிப்பேன். கண்டிப்பா நிறைய பணத்தை சம்பாதிப்பேன். தீக்ஷாவை நான் காப்பாத்திடுவேன். எஸ், ஐ நீட் மணி. சனி, அவனுக்கு பணம் தாண்டா முக்கியம். அன்னைக்கு ஷார்துலால அந்த டெட் பாடியை தூக்கி போட்டுட்டு வந்தோம்ல, அதுக்கப்புறம் பண்ண பிளான் தான் இதெல்லாம். நேத்து யாரும் தீக்ஷாவை கிட்னாப் பண்ணி பயன்படுத்திருக்காங்க இல்லையா, அதுவும் தர்ஷனோட பிளான் தான் சனி. மாஸ்க், செயின்ஸ் ஐடியா எல்லாம் அவன் தான் கஃபேல நம்ம கிட்ட சொன்னான். இந்த மாஸ்க மாட்டிக்கிட்டு கையில செயின்ஸா வச்சுக்கிட்டு அவ முன்னாடி வந்து நின்னு பையன். தீக்ஷா ஒரு ஆக்சுவல் பர்த்டே 1992ங்கிறது உனக்கும் எனக்கு தர்ஷனுக்கு மட்டும் தானே தெரியும். இயர் ஆஃப் பர்த் 1992, ஆனா ரெக்கார்ட்ஸ் படி 1994 தான் இருக்கும். அப்படியா? ரெக்கார்ட்ஸ் படி இருக்கிறது தான் 94. அன்னைக்கு அந்த பாறையில 1992ன்னு எழுதிருந்தது. ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த்தை போட்டு நம்ம கிட்ட அவன் மாட்டிக்கிட்டான். அது மட்டும் இல்லாம ஷார்துலால டெட் பாடி தூக்கி போட்டப்போ யாரோ போட்டோஸ் எடுத்து பேப்பர்ல ஆர்டிக்கலா வந்ததுன்னு சொன்னான். அதை காட்டுன்னு சொன்னப்ப கிழிச்சு போட்டேன்னு சொன்னான். அந்த பேப்பர் கூட இல்ல மச்சான், தூக்கி போட்டேன். இஃப் இட் ஆல்ஸ் ரியல்ஸ், அவன் நம்ம கிட்ட கண்டிப்பா அதை காமிச்சிருப்பான். சனி, அன்னைக்கு கேஃபேல அவன் யாரோ ஏதோ பண்ணாங்கன்னு சொல்லி பெரிய லெவல்ல சீன் கிரியேட் பண்ணான். நான் அதெல்லாம் தீக்ஷாவோட பிளான்னு சொன்னப்போ அவனுக்கு அது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. இந்த நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல் ஐடியா எல்லாம் அவளுக்கு மட்டும்தான் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது ஏன்னா அவ ஜர்னலிஸ்ட் ஸ்டூடெண்டா இருந்திருக்கா. So this is a prank that she's playing.
ஆமால, இது எனக்கு தோணவே இல்லை பாரு. அவன் வேற மாதிரி ரியாக்ட் பண்ணான். அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் சனி. அவன் ரொம்ப கோவமா இருந்தான். நல்லா நோட் பண்ண, தர்ஷனுக்கு மட்டும் பேப்பர் ஆர்டிகல்ஸ் வருது, மக் வருது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்குது. அப்புறம் எனக்கும் தீக்ஷாவுக்கும் கிட்னாப்பர், டெத் த்ரெட்டன். அன்னைக்கு என்ன ஜிம்ல அட்டாக் பண்ணது கூட தர்ஷன் தான் நினைக்கிறேன் சனி. டு கிரியேட் ஃபியர். அவனுக்கு பணம் தான் முக்கியம்டா. அந்த ஜிம் ரவி என்கிட்ட அப்படிதான் சொன்னான். சாட்சியை நான் அட்டாக் பண்ண அவன் சொன்னான். அப்போ இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறது தர்ஷன் சொல்ல வரியா? பணம் தான் சன்னி. எல்லாமே பணத்துக்காக. இப்ப என்ன நடக்குதுன்னு பாரு. ரத்த தாவணை பூசிக்கிட்டு யாரோ அடிச்சு போட்டு பணத்தை எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு வந்து சொல்லுவான் பாரு. டேய் மச்சான். ஆமா மச்சான், என்னாச்சுடா? யாரோ தலையில அடிச்சிட்டு பணம் இருந்த பேக தூக்கிட்டு போயிட்டான்டா. சாட்சி வா போலாம். Sunny, please listen to me. Sunny, please. Sunny, என்ன கொஞ்சம் பாரு. Just relax. ஜனங்க ஏன் எப்படி இருக்காங்கன்னு எனக்கு புரியவே இல்லை சாட்சி. இந்த பணம்ங்கிறத மனுஷன் ரேஞ்ச சேஞ்ச் பண்ணுதுல. ரொம்ப வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பா இந்த பணம் இல்லாத ஆக்குதுன்னா எனிவேஸ் வா போலாம். Sunny, இந்த மாயவனை காட்டுக்கு எப்பவும் வர வேண்டாம். இந்த காடு, இந்த இடம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை இல்லாம பண்ணிடுச்சு. நாம எவ்வளவு கனவுகளை கண்டோம். நாம எல்லாரும் சேர்ந்து கம்பெனி ஆரம்பிக்கணும், அதை பண்ணலாம் இதை பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா ஒண்ணு புரிஞ்சு போச்சு. நம்ம வாழ்க்கை இப்ப வீணா போயிடுச்சு. நம்ம நம்பிக்கையவே இல்லாம பண்ணிடுச்சு. I know Sunny. நமக்கு நிறைய தடவை தெரியாத இடங்கள், நமக்கு தெரிஞ்சவங்களை பத்தி தெரியாத விஷயங்களை சொல்லி கொடுத்துருது.